திருவண்ணாமலையில் கிரிவலம் போனால் நன்மைகள் என்னன்னு தெரியுமா? சும்மா மலை சுத்தி நடக்கிறதே இல்ல இது. மனசுக்கும் வாழ்க்கைக்கும் நடக்கிற ஒரு பெரிய மாற்றம். திருவண்ணாமலையோட கிரிவலம் பண்றப்போ முதல்ல கிடைக்கிறது மன அமைதி. மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற கவலை, பயம், டென்ஷன் எல்லாம் மெதுவா குறைய ஆரம்பிக்கும். அந்த இடத்தோட அமைதியும் அருணாச்சல மலை சக்தியும் மனசை லைட்டா மாற்றும். அடுத்த நன்மை, வாழ்க்கை தடைகள் குறையுது. வேலை, பணம், உறவு எதுலயாவது காரணமே தெரியாம பிரச்சனை வருதுன்னா, கிரிவலம் அந்த தடைகளை மெதுவா அகற்றும் அப்படின்னு நம்புறாங்க. மூன்றாவது நன்மை, உடல் ஆரோக்கியம். சுமார் 14 கிலோமீட்டர் நடக்கிற இந்த கிரிவலம் நல்ல உடற்பயிற்சி. இரத்த ஓட்டம் நல்லா நடக்கும். உடம்பும் மனசும் புத்துணர்ச்சி அடையும். நான்காவது, மனத்தெளிவு. வாழ்க்கையில எது சரி, எது தவறு அப்படின்ற ஒரு தெளிவு மனசுக்குள்ள வரும். பல பேர் கிரிவலம் முடிச்ச பிறகு வாழ்க்கை பாதை சரியா மாறுச்சுன்றது சொல்றாங்க. அதனாலதான் எல்லாருமே திருவண்ணாமலையோட கிரிவலம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு நடைப்பயணம் இல்ல. அது வாழ்க்கையை நல்ல திசையில கொண்டு போற ஒரு ஆன்மீக அனுபவம்.